You can now make online payments to National Building Research Organization via GovPay. போகிறார்கள் என்று சொல்வது திட்டமிட்ட வகையில் அந்த காணிகள், அந்த மக்களுடைய காணிகள் அனைத்துமே தாங்கள் பறிச்சு, சட்டவிரோதமாக பறிச்சு, இயற்கை நீதிக்கு முரணாக பறிச்சு, அந்த காணிகள் அனைத்தையும் குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்று நான் பொறுப்போடு கூறுகின்றேன். குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்றதுதான் உண்மை. இது ஒரு இந்த அரசாங்கம் விஷயம் விளங்காமல் ஒரு தவறாக அவசரப்பட்டு செய்கிற ஒரு விஷயம் அல்ல. நான் இதுக்கு முதலும் பல தடவைகள் இந்த பாராளுமன்றத்தில் வெளியிலேயும் சுட்டிக்காட்டி வருகிறேன். இன்றைக்கு வடகிழக்கிலே இருக்கக்கூடிய இராணுவம் மற்றது முப்படைகள் முழுக்க அங்கே வாழுகின்ற தமிழ் மக்களை எதிரி என்ற கண்ணோட்டத்திலே தான் அவர்களை பார்க்கிறார்கள். அந்த வகையிலே இந்த அரசாங்கமும் மட்டுமில்லை, இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் அந்த தமிழ் மக்களுடைய உரிமைகளை அவர்கள் அங்கீகரிக்க தயார் இல்லை என்றால் அந்த மக்கள் எதிர்காலத்திலேயும் ஒரு 30 வருஷமாக ஆயுத ரீதியாக போராடி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட எதிர்காலத்திலேயும் அந்த மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்க தயாரில்லை என்றால் அந்த மக்கள் திரும்பவும் சில வேளையில போராடுவதற்கு முயற்சிக்கலாம் என்ற காரணத்தினாலே, அந்த பயத்தாலே திட்டமிட்ட வகையில இந்த கரையோர பிரதேச அனைத்தையும், தமிழர் தாய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கரையோர பிரதேசம் முழுவதையும் சுவீகரிக்கிறதுக்கான திட்டம் தான் நடக்கிறது. இது திட்டமிட்ட வகையில தமிழ் பேசும் மக்களை குறிவைக்கிற ஒரு விஷயமாக மாறும். நீங்கள் வேண்டுமென்றால் எழுதி வையுங்கள். இது இன்றைக்கு வட மாகாணத்தை குறிவைக்கிற ஒரு விஷயம், இது கிழக்கு மாகாணத்துக்கும் போகும். ஏன் இது நடக்குது என்றால், ஒன்றில் இந்த அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லை. இந்த இராணுவத்துடைய தமிழ் விரோத செயல்பாடுகளை நிப்பாட்டுவதற்கு, இவர்களை தடுத்து முற்று முழுதாக இந்த இராணுவத்துடைய மனோநிலை மாற்றி அமைக்கிறதுக்கு இவர்களால் இயலாது. அல்லது இவர்கள் அல்லது இவர்களும் இந்த அரசாங்கமும் இந்த இராணுவத்துடைய மிக மோசமான இனவாத செயல்பாடுகளுக்கு துணை போகின்ற வகையில் முற்று முழுதாக உடந்தையாக அவர்கள் செயல்படுறதாக மட்டும்தான் நாங்கள் இதை பார்க்கலாம். ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த அரசாங்கம் இந்த தேர்தலிலே வடகிழக்கிலே தமிழர் தாயகத்திலே சந்திச்சு இருக்கின்ற பாரிய பின்னடைவை சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தெளிவான செய்தியை இந்த அரசாங்கம், காணி என்றது ஒரு இனத்துடைய ஒரு மனுஷருடைய அடிப்படை தேவை. நீங்கள் அதில் முற்று முழுதாக ஒட்டுமொத்த தமிழினத்தையும் நீங்கள் எதிரியாக்க போறீர்கள் என்பதையும்